அரசு வேலை எதிர்பார்த்துருக்கவங்களா உங்களுக்கான ஒரு அருமையான ஒரு அரசு வேலைவாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிட்டட்லேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு, ரெகுலர் பேசிஸ் வேலைவாய்ப்புங்க. இது நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்புங்க. 100 கால் எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஜாப் ஆப் லொக்கேஷன் எனிவென் இந்தியா. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஆன் பண்ணி இயல்பாளரமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வேலை பண்ண போஸ்ட் நேம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டு, சேலரி டீட்டெயில், செலெக்ஷன் ப்ராசஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ், அப்ளை பண்ண டேட்டில் அந்த டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த வேலை பண்ண போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் வந்து 20 கால் எடுத்துக்கான வேலை வைப்போம். ஆக்சுவரியலுக்கு வந்து 5 கால் எடுத்துக்கான வேலை வைப்போம். இன்ஜினியருக்கு வந்து 15 கால் எடுத்துக்கான வேலை வைப்போம். இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடிக்கு வந்து 20 கால் எடுத்துக்கான வேலை வைப்போம். மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து 20 கால் எடுத்துக்கான வேலை வைப்போம். லீகல் போஸ்ட்டுக்கு வந்து 20 கால் எடுத்துக்கான வேலை வைப்போம். டோட்டலாக வந்து 100 கால் எடுத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புனா கல்வி தகுதி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிகாம் முடிச்சிருக்கணும் வித்து 60% மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எம்பிஏ முடிச்சிருக்கவங்க, சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் முடிச்சிருக்காங்க, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஆக்சுவரியல் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் ஸ்டாட்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஆக்சுவரியல் சயின்ஸ் முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாங்க. இன்ஜினியரிங் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த மாதிரிப்பட்ட போஸ்ட்டு, இல்லைனா எம்இ, எம்டெக்கில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கிற மாதிரியும் எம்சிஏ முடிச்சிருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் ஐடி போஸ்ட்டுக்கு வந்து பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக்கில் வந்து ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், கெமிக்கல், பவர், இண்டஸ்ட்ரியல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து எம்பிபிஎஸ், பிடிஎஸ் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. லீகல் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன் லா டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 60% வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு மார்க் இருக்கணும். எஸ்சி, எஸ்டி கேட்டகரி வந்து 55% மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு, ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 21 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30 வயசு கொடுத்துருக்காங்க. 21லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ், ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேட்டகரி வந்து 10 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. சேலரி டீட்டெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50,925 தொடங்கி 96,765 வரைக்கும் அப்ராக்சிமேட்லி பர் மந்த் கொடுக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் 1, பேஸ் 2, பேஸ் 3 அப்படி 3 இதாக பிரிச்சிருக்காங்க. பேஸ் 1 வந்து ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன், பேஸ் 2 வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், டெஸ்கிரிப்டிவ் டெஸ்ட், பேஸ் 3 வந்து இன்டர்வியூ மூலம் வந்து செலக்ட் பண்ணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் தமிழ்நாட்டில் வந்து பேஸ் 1 எக்ஸாமினேஷன் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் நடக்க இருப்பதாகவும், பேஸ் 2 எக்ஸாமினேஷன் வந்து சென்னையில் மட்டும் நடக்க இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டணம் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 250 ரூபா தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அதர் கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரி வந்து 1000 ரூபா கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21/3/2024 மார்ச்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12/4/2024 ஏப்ரல் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பின டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து மே இல்லைனா ஜூன் மாதம் 2024 நடக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மற்றும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட டவுட் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க.